அகில உலகத்தையும் ஆள வந்த ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யங்களே, இந்த உலகத்தை எல்லாம் அடைகாக்கிற ஒரு சக்தியாக ஐஸ்வர்யம் வளர்ந்து வருகிறது. கடந்த ஆண்டும் நான் உங்களை சந்தித்தேன், இந்த ஆண்டும் சந்திக்கிறேன். அடுத்த ஆண்டு நேரு ஸ்டேடியத்தில் தான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் முடிந்ததை செய்கிறவன் முடிவெட்டி கொள்கிறான், முடியாததை செய்கிறவன் ஐஸ்வர்ய முடிசூட்டிக் கொள்கிறான். அவன்தான் உலகத்தை ஆள பிறந்தவனாக இருக்கிறான். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு 1000 காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை தெளிவோடு நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். முடியாதென்று முடங்கிவிட்டால் மூச்சுக்காற்று நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். அப்படி முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் எழுந்திருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன என்று பார்த்தால் 3 விஷயங்களில் வாழ்க்கை இருக்கிறது. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. அப்படிப்பட்ட பாராட்டை தான் ஐஸ்வர்யம் பெற்றிருக்கிறது. இடமே இல்லாமல் எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யம் நிரம்பி வழிவதை இந்த பின்னால் இருக்கக்கூடிய அரங்கு காட்டுகிறது. எல்லா பக்கமும் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்று இருக்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லி. இந்த கனவு காணுங்கள் என்பதை சில பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தில் வருவதல்ல கனவு. அப்ப கனவுனா என்ன சார் அப்படின்னா, தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்காமல் செய்வதுதான் கனவு. அப்படிப்பட்ட ஒரு லட்சிய கனவு வேண்டும். பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நினைக்கணும். பிறப்பு தரித்திரமா இருக்கலாம். என்ன பில்கேட் சொல்றான், நீ ஏழையாக பிறந்திருந்தால் அது உன்னுடைய பெற்றோருடைய அறியாமை, நீ ஏழையாகவே செத்து போனால் நிச்சயமாக அதனுடைய முயலாமையாகத்தான் இருக்க முடியும், வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. இதைத்தான் அப்துல் கலாம் சொல்றார். If you born with fame, it is only an accident. If you die with fame, it is your achievement என்று சொல்லுகிறார். அந்த முயற்சிக்கு நாம் தயாராக வேண்டும். உளிபடாத கற்கள் சிலையாவதில்லை, அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். நாம் என்ன ஜாதிக்கு பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் இந்த சமுதாயத்தை உண்டாக்க முடியும். முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சுக்காற்று நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். அந்த பிளாஷ் காலில் எந்திரிச்சு பார்க்கணும். நிறைய பேர் தன்னம்பிக்கையோட போயிட்டு நம்ம திட்டம் இல்லாமல் உழைக்க கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் என்ன சார்னா, திட்டம் இல்லாமல் எப்படியோ செய்யறது, ரோட்ல மண்ணை வெட்டி வெட்டி போடுறான் பாரு, அது ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்னா யோசிக்கிறது, கொஞ்சம் சிந்திக்கிறது, இந்த வேலை எப்படி செய்யலாம், இன்னும் எப்படி அணுகலாம், எப்படி கஸ்டமர்கிட்ட போய் பேசலாங்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். முகத்தில் புன்னகையோடு நம்பிக்கையோடு நாம் எந்த செயலை செய்தாலும் சரி, வெற்றி என்பது நம்முடைய கதவை தட்டும். உங்களுக்கு என்று ஒரு நல்ல வாய்ப்பை ஐஸ்வர்யம் சசிகுமார் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி. வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி. வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி. நீ எந்த ரகம்னு கேட்குது. இன்றைய வேலையை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், இன்றைய வேலையை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய வேலையை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன், இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறவன் வேதனை மனிதன். 3 மனிதன் பாருங்க. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை, அதை உணர்ந்து கொண்டால் தொட்டிடலாம் வானை. ஆகவே ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டிகளில் போக வேண்டும். நீங்கள் காரணம் சொல்லக்கூடிய ஆளா, காரியம் செய்யக்கூடிய ஆளா? காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உயர்ந்து வருகிற இந்த ஐஸ்வர்ய குடும்பம், இதுக்கு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. 1 லட்சம் பேர் வரலாம், 2 லட்சம் பேர் வரலாம். எவ்வளவு தூரம் மக்கள் சேர்றாங்களோ அவ்வளவு தூரம் ஒவ்வொருவருக்கு குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யம் தொடரட்டும் என்று சொல்லி, இதில் இணைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும்
பட்டாடை அணிவித்து வாழ்த்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். பட்டாடை அணிவித்தால் நான் பட்டுப்பூச்சிகளுக்கு பகையாளி ஆகிவிடும் என்பதால் வணக்கம் வாழ்த்து என்கிற பண்பாட்டு ஆடை அணிவித்து உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக அமைய, இன்னும் உலகம் முழுவதும் கிளைகள் விரிந்து உலகமே ஐஸ்வர்யத்தை திரும்பி பார்க்கிற அந்த காலத்தை உங்கள் கைகளில் உருவாக்க வேண்டும். வெறுங்கை என்பது விதண்டாவாதம், விரல்கள் 10 மூலதனமாக கொண்டு நாம் சாதிப்போம் முடிப்போம் என்று சொல்லி எப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருங்கள். ஏனென்றால் நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் ஒரு மனிதனால் அழகாக இருக்க முடியும் என்று சொல்லி வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் சாதிப்பதற்கும் நீங்கள் கடிகாரத்தை போல ஓயாது செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி, கடிகாரத்தை போல ஓயாது செயல்பட வேண்டும் என்று சொன்னதும் மணிமுல்லை போல மந்தமாக அல்ல, நொடிமுல்லை விட வேகமாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றிகளை குவிக்க முடியும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.